வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குட்டி கதையை பார்க்க போகிறோம். முன் ஒரு காலத்தில் மன்னர் தன் அமைச்சருடன் காட்டுக்கு வேட்டையாட சென்றான். அங்கு சற்று நேரம் சென்றதும் மன்னருக்கு களைப்பு ஏற்பட்டது. அவர்கள் தங்களது குதிரையில் இருந்து இறங்கி ஒரு மரத்தடியில் ஓய்வெடுக்க முடிவு செய்தனர். மன்னருக்கு தாகம் ஏற்பட்டது. அதனால் அமைச்சரிடம் தண்ணீர் கொண்டு வருமாறு கூறினான். அமைச்சர் அந்த காட்டில் தண்ணீரை தேடித் திரிந்தான். அங்கு ஒரு இடத்தில் ஒரு சிறிய குடிசை இருப்பதைக் கண்டான். அங்கே ஒரு கண்கள் இல்லாத குருட்டு துறவி வசித்து வந்தார். அமைச்சர் அந்த துறவியிடம் சென்று, நான் இந்த நாட்டின் மந்திரி, அரசரின் தாகம் தீர்க்க தண்ணீர் வேண்டும். உடனே எடுத்து வா என்று ஆணையிட்டான். துறவிக்கு கோபம் வந்துவிட்டது. உன் மன்னருக்கு தண்ணீர் வேண்டும் என்றால் அவரையே வந்து என்னிடம் கேட்கச் சொல் என்று பதிலளித்தார். அமைச்சர் மன்னரிடம் சென்று நடந்தவற்றை கூறினான். ஏதோ தவறு நடந்திருக்கிறது என்று உணர்ந்த மன்னன் அந்த துறவியின் குடிசைக்கு சென்றான். வணக்கம் சுவாமி, தாகமாக இருக்கிறது, கொஞ்சம் தண்ணீர் தருமாறு வேண்டினான். உடனே மன்னனுக்கு தண்ணீர் கொடுத்தார் அந்த துறவி. மேலும் தனது குடிசையில் சற்று நேரம் தங்கி இளைப்பாறுமாறு கேட்டுக்கொண்டார். மன்னரும் அதை ஏற்றார். எனினும் அவருக்கு ஒரு சந்தேகம் தோன்றியது. ஏன் துறவி தனது அமைச்சர் தண்ணீர் கேட்டு வந்தபோது கோபமாக நடந்து கொண்டார் என்று குழம்பினார். பின் அந்த சந்தேகத்தை துறவியிடமே கேட்டார் மன்னர். தன் அமைச்சரிடம் தண்ணீர் கொடுக்க மறுத்தது ஏன் என்று பணிவுடன் வினவினார். துறவி கூறினார், முன் அமைச்சர் வந்து என்னிடம் தண்ணீர் கேட்டபோது அவர் ஆணவமாக என்னிடம் ஆணையிட்டான். அதனால்தான் நான் தர மறுத்தேன். ஆனால் நீங்கள் பணிவாக கேட்டதால் உங்களுக்கு தந்தேன் என்றார் அந்த துறவி. எனவே நண்பர்களே, நாம் எந்த பதவியில் இருந்தாலும் பணிவுடன் இருந்தால்தான் நம்மை மக்கள் மதிப்பார்கள். நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, நமது சேனல் ஐ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.